உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வீடு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் அந்த வீடை உன்னாலேயே செஞ்சு உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதை தான்ப்பா நான் செயல்பட்டேன். இந்த சாவி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ தான் இந்த மேஸ்திரிக்கு பார்த்திங்கன்னா மனசில் ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. ஆஹா, ஃபஸ்ட்டே இதை சொல்லியிருந்தா நம்ம வீடை நிறைவாக செஞ்சுருக்கலாமே, நமக்கு தேவையானதை செஞ்சுருக்கலாமே, நல்ல பொருட்களை வாங்கி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி மனசு வேதனை அடைஞ்சிடுறாரு. நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தன் செய்கிற வேலையை தொழிலை இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். வேலை செய்கிறோம் இல்லை ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரெசண்ட்லேருந்து 100% நலமாக எக்ஸிக்யூஷனாக பண்ணுங்கள். அந்த வேலை நமக்கோ மற்றவங்களுக்கோ எதுவாக வேணால் இருக்கட்டுங்க. டெடிக்கேஷனோட அந்த வேலையை ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட, ஒரு டெடிக்கேஷனோட அந்த வேலையை நீங்கள் செயல்பட்டால் அதனோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ரிசல்ட்னா என்னங்க, இப்போ பாருங்கள், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருந்தா நல்லா வந்திருக்கும். அவர் விருப்பப்பட்டு வேலை செஞ்சுருந்தா அந்த வீடு அவருக்கு வந்திருக்கு. சந்தோஷப்படலாம். ஆனால் அவர் சந்தோஷப்படலை.